முதல்வர் ஏன் வெளிநாடு சென்றார்? அண்ணாமலை தரவுகளுடன் தயாராகிறது டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 4. இந்தியாவை இதற்கு முன்னர் நீண்ட நாட்களாக ஆண்ட கட்சிகள் குடும்ப அரசியல் ஊழல்களால் நாட்டையே சீரழித்து விட்டதாக பாஜக தலைவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தில் திராவிட கட்சிகள் தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி செய்து வரும் நிலையில் ஊழல் மற்றும் குடும்ப அரசியலால் மாநிலம் அதல பாதாளத்திற்கு சென்று விட்டதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து கூறி வருகிறார். இந்த சூழலில்தான் டிஎம்கே ஃபைல்ஸ் 1 என்ற தலைப்பில் வீடியோவை கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அண்ணாமலை வெளியிட்டார். 15 நிமிடங்கள் கொண்ட அந்த வீடியோ தமிழகம் மட்டுமின்றி இந்திய அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அப்பொழுது பேசிய அண்ணாமலை, பொதுமக்களின் திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியை ஒரு குடும்பம் கொள்ளையடித்து வருவதாக குற்றம் சாட்டியிருந்தார். வேட்பு மனுக்களில் தங்களுக்கு கார் இல்லை, வீடு இல்லை, பல்லாயிரம் கோடி சொத்துக்கள் இல்லை என உறுதிமொழி அளிப்பவர்கள் பல கோடி ரூபாய் சொத்துக்களை வைத்து உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். நான் பேசி முடிக்க டிஎம்கே ஃபைல்ஸ் வெப்சைட் அப் ஆயிரும். நான் பேசியிருக்கக்கூடிய அனைத்துக்கும் அங்கே ஆதாரம் இருக்கும், டாக்குமெண்ட் அதில் இருக்கும். அதை நீங்கள் பூத கண்ணாடியை வைத்து நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். அதில் திமுகவினரின் மொத்த சொத்து மதிப்பு 1,30,317 கோடி என குறிப்பிடப்பட்டிருந்தது. தமிழக மக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. திமுக ஃபைல் முதல் பாகத்தில் திமுகவை சேர்ந்த ஒவ்வொரு நபரின் சொத்து விவரங்களையும் அண்ணாமலை வெளியிட்டு இருந்தார். அதன்படி ஜெகத் ரட்சகன் 50,219.37 கோடியும், ஏவா வேலு 5,442.39 கோடியும், KN நேரு 2,495.14 கோடியாகும். திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி மகள் கனிமொழி 830.33 கோடி, கருணாநிதி மருமகன் கலாநிதி மாறன் 12,450 கோடியும், TR பாலு 10,841 கோடியும், துரைமுருகன் மகன் கதிரானந்த் 579.58 கோடி என பட்டியலிட்டார். மேலும் கலாநிதி வீராசாமி 2,923.29 கோடியும், பொன்முடி மற்றும் கௌதம் சிகாமணி 581.20 கோடி என்றும், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 1,023.22 கோடி என்றும், உதயநிதி 2,039 கோடியும், சபரிசன் 902.46 கோடி என்றும், ஜி ஸ்கொயர் வருமானம் 38,827.70 கோடி என அந்த பட்டியலில் நீண்டு கொண்டே இருந்தது. நண்பர்களே, நீங்க எல்லாருமே இந்த வீடியோ காட்சியை பார்த்தீங்க. இதுல ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக 100 கோடி ரூபாய்க்கு கீழே எந்த திமுகவுக்கு சொத்து இருக்கோ அதை நம்ம கொண்டு வரல. காரணம், இது அனைத்துமே கெஸ்ஸிங் கிடையாது, கருப்பு பணம் கிடையாது, பினாமி சொத்துக்கள் கிடையாது. அவருடைய நேரடியான குடும்பம் மேல இருக்கக்கூடிய சொத்தை மட்டும்தான் பார்ட் 1 காமிச்சிருக்கு. அதாவது அவர்களுடைய மனைவி, அவங்களுடைய மருமகன், அவங்களுடைய மகள், அவங்களுடைய சம்பந்தி. ஸோ அந்த கோர் குடும்பத்தை மட்டும்தான் காட்டியிருக்கோம். ஆனா புதிதாக திமுக சேர்ந்திருக்கக்கூடிய சில நபர்கள் கருப்பு பணமும் பினாமி சொத்துமே கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க. அது பார்ட் 2 யார் வச்சிருக்காங்க, பினாமி லேண்ட் எங்க இருக்கு, ஹோல்டிங் எங்க இருக்குன்னு. அதனால பார்ட் 1 இது மட்டும்தான். இது குறித்து விமர்சித்த திமுகவினர் சொத்து மதிப்பு பட்டியல் வேறு, ஊழல் பட்டியல் வேறு என வாதத்தை முன்வைத்தனர். திமுகவை சேர்ந்த TR பாலு உள்ளிட்டோர் அண்ணாமலை மீது வழக்குகளை தொடர்ந்தனர். இதற்கு பதிலளித்திருந்த அண்ணாமலை, எந்த பின்புலமும் இல்லாத நிலையில் அரசியலுக்கு வந்த திமுக அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என கட்சிக்கும் இத்தனை 1000 கோடி சொத்து எப்படி வந்தது என்ற கேள்வியை முன்வைத்தார். இதனால் 100 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் திமுக MP TR பாலு நோட்டீஸ் அனுப்பினார். இந்த பரபரப்பு அடங்கும் முன்னரே கடந்த ஆண்டு ஜூலை மாதம் திமுக ஃபைல் பாகம் 2 என்ற வீடியோவை அண்ணாமலை வெளியிட்டார். அதில் சரமாரியான கேள்விகளை அவர் எழுப்பியிருந்தார். 2006-11 ஆண்டுகளில் ஸ்டாலின் தமிழக தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது ஒரு நிறுவனத்திற்கு ஒதுக்கப்பட்ட 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடம் தனியார் நிறுவனத்துக்கு செல்ல திமுக எப்படி அனுமதி அளித்தது என்றும் அவர் கேட்டு இருந்தார். தமிழக போக்குவரத்து துறையில் பல்வேறு முறைகேடுகள் மூலம் பெறப்பட்ட 2000 கோடி ரூபாய் வசூல் பணம் உதயநிதி ஸ்டாலினிடம் ஒப்படைக்கும் வேலையை அமைச்சர் சிவசங்கரன் பார்த்துள்ளதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலாக அமைச்சரின் மனைவி நடத்தி வரும் மருத்துவமனை அரசு பேருந்துகளில் விளம்பரம் செய்ய அனுமதிக்கப்பட்டதாகவும்
பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். அது மட்டுமல்லாமல் 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மீரட் நகரை சேர்ந்த ஒரு நிறுவனம் சென்னையில் இருப்பதாக கூறி பூச்சி மருந்து ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாகவும் இதில் ஆண்டுக்கு 300 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாகவும் இந்த ஊழலில் மேலும் பல நிறுவனங்கள் மூலம் நடைபெற்றதாகவும் அண்ணாமலை கூறியிருந்தார். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் திமுக ஃபைல் பாகம் 2 வெளியிட்ட அண்ணாமலை தமிழக ஆளுநரை RN ரவியை சந்தித்து திமுக அமைச்சர்கள், எம்பிக்கள், MLAக்கள், திமுக முதல் குடும்பத்துடன் தொடர்புள்ள பினாமி தகவல் அடங்கிய திமுக ஃபைல் பாகம் 2 ஆவணங்களை வழங்கினார். மேலும் 5200 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 ஊழல் குறித்த ஆதாரங்களையும் ஆளுநரிடம் வழங்கி இருப்பதாக அண்ணாமலை கூறியிருந்தார். டாஸ்மாக் குறித்த வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று அண்ணாமலை ஆளுநரை அப்பொழுது வலியுறுத்தியிருந்தார். Any update? சார் நேற்று ஒரு சார் பார்த்துட்டு வந்தோம் சார், ஞானசம்பந்தம் சாருங்க. எப்போ பார்த்தீங்க? நேற்று காலையில் சார், அதாவது எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு, நீங்கள் முடிச்சு வரும்போது மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, நான் ஈரோட்டில் இருக்கேன். ஈரோடு அங்கே வந்து நாங்கள் ஈரோட்டில் திருநெல்வேலி வந்திருக்கேங்க சார். திருநெல்வேலி வந்திருக்குங்க சார். அந்த ஓல்டு டீம் வச்சு பார்க்குறீங்களா, வச்சு பார்க்குறீங்களா? யாருங்க சார்? அந்த ஓல்டு டீம் எல்லாம் வச்சு பார்க்குறீங்களா, தனியாக பார்க்குறீங்களா? இல்லை சார், இது கும்பகோணம் மட்டும் அந்த ஓல்டு டீம் சப்போர்ட் பண்ணுறாங்க சார். எனக்கு இது திருநெல்வேலி நம்ம தான் சார் ஃபுல் கண்ட்ரோலுங்க. அந்த சங்கர் ஜித்து இவங்கெல்லாம் போய் பணம் கேட்டால் நான் நேராக பார்த்துக்கிறேன் ஆள் போட்டு. இல்லை சார், அவங்களாம் வரல சார். அந்த ஜித்துன்றவர்லாம் அவ்வளோ நம்ம பார்த்துல அவர்லாம் இல்லைங்க சார். இப்போது அந்த லோக்கல் ஆள் ஒருத்தர் நம்மளுக்கு எப்போ வந்து பார்க்குறேன், நான் கேட்குறேன் தெரியல, எப்போ பதில் சொல்கிறேன், எப்போ அக்கௌண்ட் சப்ஜெக்ட் பண்ணுறேன், அந்த பங்கு யாரே எடுத்து சொல்ல எப்போ சொல்கிறேன். நீ என்ன பண்ணுற நீ சொல்லு, நீ பாட்டுக்கு பாஞ்சிக்கிற ஏன்பா? சார் இல்லைங்க சார், நம்ம அவர்கிட்ட எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துட்டு வந்தாச்சுங்க சார். டிசம்பர் இப்போ ஜனவரி மாதம் கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு வந்து தரேன்னு சொல்லிருக்குங்க சார். டிசம்பர் வரையும் அவர்கிட்ட கிளியராக நீட்டாக நோட் கொடுத்தாச்சுங்க சார். சம்மந்தம் சார்ட்டு சார். நீங்கள் அவர் தான் ஃபாலோ பண்ண சொன்னீங்க சார். நான் ஃபுல்லாக அவர் தான் இருக்கேன். நேற்று கூட அவர் பார்த்துட்டு தான். ஓகேங்க சார். அவரும் கொடுக்கல, நீ என்ன கொடுத்துருக்க, அவர்கிட்ட என்ன கொடுத்து அதை வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புவாங்க. அனுப்புகிறேங்க சார். ஓகேங்க, வாட்ஸ்அப்லேயும் எனக்கு அனுப்புவேன். ஓகேங்க சார். இதுவரையும் நம்ம வந்து நவம்பர்லேருந்து 1,27,00,000 கொடுத்துருக்குங்க சார். சார் அனுப்பிவிடுங்க. என்ன டேட்டில் எவ்வளோ உங்ககிட்ட கொடுத்து அவர்கிட்ட கொடுத்து தனியாக எடுத்து அனுப்புகிறேங்க சார். ஓகேங்க சார். இந்நிலையில் திமுக ஃபைல் பாகம் 3 தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருந்த அவர் திமுக எம்பிக்கள் DR பாலு, ராசா ஆகியோர் தனித்தனியே முன்னாள் உளவுத்துறை அதிகாரி ஜாபர் சேட்டுடன் பேசியதாக தெரிவித்தார். ஒரு வழக்கு விசாரணை கையாளப்படுவது குறித்து அவர்கள் பேசுகின்றனர் என்றும் 2G வழக்கில் முக்கிய குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த ராசா, முன்னாள் உளவுத்துறை அதிகாரி ஜாபர் சேட் இடையே நடைபெற்ற உரையாடலை வெளியிட்டு உள்ளதாக அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில் ஏற்கனவே உருவாக்கி வைத்திருந்த கதைகள் மூலம் CBI விசாரணையை தடம் பார செய்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார். அமைச்சர்கள் விரும்பியவர்களுக்கே ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கப்பட்டது என்றும் அனைத்து விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்திருந்தார். இந்த பரபரப்பான சூழ்நிலையில்தான் முதலமைச்சர் ஸ்டாலினின் ஸ்பெயின் பயணம் குறித்தும் அவர் சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருந்தார். ஏற்கனவே UAE, சிங்கப்பூர், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் எவ்வளவு பெற்று தந்துள்ளார் என்பதை வெள்ளை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என அண்ணாமலை ஏற்கனவே வலியுறுத்தி இருந்த நிலையில் தற்போது ஸ்பெயின் பயணம் மேற்கொண்டு இருப்பது முதலீடு செய்யவா அல்லது முதலீடுகளை பெறவா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். சார் முடிஞ்சது சார்.
என்ன எப்படி இன்னைக்கு எப்படி போச்சுங்க சார்? டைரி கேட்டானுங்க, டைரிக்கு நான் ஆல்டர்னேட்டிவ் தீர்வு சொல்லிட்டேன். சரிங்க சார். அதுதான் அந்த 3 டாக்குமெண்ட் எடுத்துட்டு போயிருந்தேன். அது அவனுங்க கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டானுங்க. என்ன டாக்குமெண்ட் சார்? அது கன்றாட்டாங்க வந்து டிஎம்கேக்கு வந்து டிஎம்கே மாவட்ட திமுகன்னு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அதில் ஒரு ரூபா வரைக்கும் டீல் பண்ணிடுவோம். சரிங்க சார். 2003 2008 வரைக்கும். சரிங்க சார். அதே மாதிரி இதுக்கு அந்த முரசொலிக்கு இது வரைக்கும் ஒரு 70 லட்ச ரூபா பில் வச்சிருக்கேன். சரிங்க சார். அதே மாதிரி இதுக்கு இந்த 1 பேஜ் விளம்பரம் கொடுத்த தலைவர் திருநாங்க பரவா. சரிங்க சார். அதுக்கு ஒரே ஷோக்கில் 1 கோடி ரூபா லிக்விட் சேவ் பண்ணிடுவோம். சரிங்க சார். இது 3 வச்சுக்கிட்டு டு ஷோ தட் வந்து எதர் பேங்க் அக்கௌண்ட் ஆர் தி கேஷ் டீலிங் நான் வந்து பொதுமக்கள்கிட்டயோ மற்றவங்களுக்கு வேண்டியவங்கள்ட்டயோ தமிழ்நாட்டில் வந்து வசூல் பண்ணி மாவட்ட கழகத்தை வச்சிருக்கேன், வச்சிருக்கேன், டெபாசிட் வச்சிருக்கேன். இதான் எவிடன்ஸ். சரிங்க சார். So that you can draw identical insurance for the diaries. கரெக்ட். நான் இதே மாதிரி ஹேண்ட் பண்ணிருக்கிற ஆள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏவாவேலு, கூட்டா செல்வம், பொன்முடி, வேலு. பொன்முடிக்கு விழுப்புரத்துக்கு மாநாடு கொடுத்துருக்காங்க. சரிங்க சார். விழுப்புரம், ஏவாவேலு, தென் கேசி பழனிசாமி முக்கியமாக. சரிங்க சார். அதனால மேக்சிமம் எல்லாமே பார்ட்டி தான் பண்ணிருக்கேன். பார்ட்டிக்கு நான் வந்து எதிர நாங்கள் வந்து செலவு பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். அவங்க செலவு பார்த்துதான் அப்புறம் கொடுத்துருப்பேன். அதில் ஒரு இடத்துல திருச்சி மாநாடுன்னு வருது. சரிங்க சார். திருச்சி கான்ஃபரன்ஸ் போட்டுருக்கோம் ஒரு இடத்துல. சரிங்க சார். அது ஃபுல்லாவே திருச்சி, அந்த பக்கம் ஃபுல்லாவே என்னென்ன என்ட்ரி இருக்கோ அதெல்லாம் திருச்சி மாநாடு. சரிங்க. ஒன் அமங் தி கோ டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஃபார் கான்ஃபரன்ஸ். சரிங்க சார். அப்படின்னா அந்த ஆல்டர்னேட்டிவ் தியரி 3-4 டாக்குமெண்ட்ஸ்ல டைரி வந்து நாட்டு ரெலவன்ஸ் அவங்களுக்கு தெரியுதுன்னா நம்ம டிமாரலைஸ் பண்ணலாமா, ரெலவன்சி கொண்டு போகலாமா பார்த்துருக்காங்க. சரிங்க சார். பிஎஸ்எஸ் ப்ராக்டிஸ் ஒரு மாதிரி சொல்றதுக்கு காட்டுறது. சரிங்க சார். அது முடிஞ்சு போச்சு. சரிங்க சார். ஃபர்ஸ்ட் பாலி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிருக்கேன். சரிங்க சார். 2001 ரேட் ஆக்ஷன் ரேட்லாம் சொல்லிட்டேன். ஒரே ஒரு இடத்துல டெல்லியில வந்து டாட்டாவுக்கு கொடுத்துருக்கணும், ஆனா நீங்க டாட்டாவுக்கு கொடுக்கல, ஃபைனான்ஸ் அவர்களுக்கு அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன நெருடல் நிற்குது. அதான் சொன்னீங்களே டாட்டா வேணான்னு சொல்லிட்டாங்க சொன்னீங்களே சார். நான் என்ன சொல்றேன், அவங்க என்கிட்ட ஒன்று பிரஸ் பண்ணல, வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நிறுத்தி வைக்க சொன்னாங்க. அவங்க நிறுத்தி வைக்க. அது மட்டுமல்லாமல் சில மாதங்களுக்கு முன்பு மெட்ரோ ரயில் பணிகளுக்கு டெண்டர் அளிக்கப்பட்டது தொடர்பாக 200 கோடி ரூபாய் வரை ஊழல் நடைபெற்று இருப்பதாகவும் ஏற்கனவே கூறியிருந்த அண்ணாமலை இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீதும் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் சிபிஐ விசாரணைக்கு திமுக அஞ்சுவதாக அண்ணாமலை விமர்சித்து இருந்தார். எனவேதான் சிபிஐ ஒரு மாநிலத்தில் தன்னிச்சையாக விசாரணை நடத்தலாம் என வழங்கப்பட்டிருந்த ஒப்புதலை திமுக அரசு அவசரமாக ரத்து செய்ததை சுட்டிக்காட்டியிருந்தார். இந்நிலையில் திமுக ஃபைல் பாகம் 4 முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் ஸ்பெயின் பயணம் குறித்த ரகசியத்தை அம்பலப்படுத்த போவதாக அண்ணாமலை தெரிவித்து உள்ளது தமிழக அரசியலில் மேலும் சூறாவளியை கிளப்பி உள்ளது. மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன், மேக்ஸிமம் உன்னால என்ன பண்ண முடியும், எனக்கு ஜெட் பிளஸ் செக்யூரிட்டி இருக்கு, நீ கை வைக்க முடியாது, மேக்ஸிமம் ஜெயிலில் போடுவேன், போட்டுக்க. இதை தெரிஞ்சுதான் ஜெட் பிளஸ் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. நீ என்ன யோசிப்ப, உன்னோட மண் லாரி எங்கிருந்து வரும், தண்ணி லாரி எங்கிருந்து வரும், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தான். 30-35 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசியல் நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் மண் லாரி கொண்டு வருவேன், தண்ணி லாரி கொண்டு வருவேன். இந்த மண் லாரி தண்ணி லாரி ஓட்டினவங்க 2 பேர் அமைச்சர்களாக இருக்காங்க, அது எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அந்த அளவுக்கெல்லாம் எங்களுக்கு பயமெல்லாம் கிடையாது. அடுத்து கை வைக்கணும்னா புலால் சிறைக்கு ஒரு 4 நாளைக்கு அனுப்பு போய் நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே வரலாம். ஆனால் பேசுவது குறையாது, தீர்க்கம் குறையாது. என் கூட இருக்கவங்க எத்தனை பேர்த்த கைது பண்ணி உள்ள வச்சாலும் அடங்க போவர்கள் கிடையாது. இதை உறுதியாக எடுத்து தொட்டுட்டோம். இந்த கரண்டை தொட்டாச்சு. மக்கள் நீங்க முடிவு பண்ணுங்க, நாங்க உங்கள்கிட்ட கேட்க போறதில்ல, கெஞ்ச போறது கிடையாது. ஓட்டு போடுங்கன்னு கெஞ்சமா, நீங்க முடிவு பண்ணுங்க. இந்த தலைவர் நிக்கிறான், இந்த வேட்பாளர் நிக்கிறான், இவன் நிக்கிறான், அவன் நிக்கிறான், நீங்க முடிவெடுங்க. மேல மோடி இருக்காரு, இங்க யாருக்கு தேர்தலில் ஓட்டு போட்டா தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும், நீங்க முடிவெடுங்க. முதலமைச்சர்னால ஒரு தயிர் தகிங்கிற வார்த்தையை கூட மாற்ற முடியாத, கையால் ஆகாத முதலமைச்சர். லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கார். லெட்டர் நாங்க போன்ல செய்யறோம், ஹைட்ரோ கார்பன் போன்ல செஞ்சிருக்கோம். எதையும் எங்களால் செய்ய முடியும். அந்த அளவுக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கு. மோடி ஐயாவிடம் நேரடியாக பேசி தமிழ்நாட்டிற்கு என்ன கொண்டு வர முடியுமோ அந்த சாமர்த்தியம் எங்களுடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய சீனியர் லீடர்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு. அதனால நீங்க எதுவும் பயந்துக்காது. இவங்க ஓட்டு போட்டா இவங்க தான் கொடுப்பாங்க. 2024 நாம தான் வரப்போறோம்.